எம்ஜிஆர் சிந்தாதிரிப்பேட்டை வழியா ராயப்பேட்டையில தன்னுடைய வீட்டுக்கு வரணும். இதே எம்ஜிஆர் ரூட்டு. இப்ப எம்ஜிஆர் ரிப்பன் பில்டிங் தாண்டி போய்கிட்டு இருக்காரு. ரயில்வே கேட்டு லாக் ஆயிடுச்சு. எப்பவும் படபடபடன்னு இருப்பாரு, எப்பவும் உற்சாகமா இருப்பாரு, எப்பவும் விழிப்புணர்ச்சியோட இருப்பாரு. அப்படி காருக்குள்ள உட்காந்து பார்த்தவர் திடீர்னு ஏதோ ஒன்று தூரத்துல பாக்குறாரு. பார்த்துட்டு ஒரு ஏழை குதிரை வண்டி வைத்து பிழைப்பவன் அவன் குடும்பத்தோட உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கான். காரணம், அவன் குதிரை வண்டியில பூட்டப்படக்கூடிய ஒரு குதிரை செத்து போச்சு. செத்து போன குதிரையை கூட அடக்கம் பண்ண கையில காசு இல்லையா? எம்ஜிஆர் யோசிக்கிறாரு. மேனேஜர் சாமியை பார்த்து, சாமி அந்த குதிரைக்காரருக்கு எவ்வளவு ரூபா தேவையோ அந்த உதவியை செஞ்சுட்டு வாங்கன்னு எம்ஜிஆர் சொல்றாரு. காரை திறந்துக்கிட்டு எம்ஜிஆர் வெளியில வராரு. சாமின்னு சொல்லி எம்ஜிஆர் காலில் விடுறாங்க. எம்ஜிஆர் அவரை தட்டி கொடுத்து ஆறுதல் சொல்லி, குதிரை வாங்கிக்கோங்க, நல்லபடியா பிழைங்க. எம்ஜிஆருக்கும் குதிரைக்குமான தொடர்பு என்ன? எம்ஜிஆர் ஒரு குதிரையை பார்த்த மாத்திரத்திலே சொல்வாரு, இந்த குதிரை என்ன இனம். படத்தில் நடித்துக் கொண்டிருந்த எம்ஜிஆர் உதவியை கேட்காதவர்களுக்கு செய்தார் என்கின்ற காட்சிகள் வருகிறதே, இது வாழ்க்கையிலும் நடந்தது என்பதற்குத்தான் அந்த குதிரைக்காரன் சம்பவம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் ஏழை பங்காளன். உதவியை கேட்டவர்களுக்கு மட்டுமே செய்பவர் அல்ல, உதவியை கேட்காதவர்களுக்கு கூட அவர்களின் தேவை அறிந்து இவரே நாடி தேடி சென்று அவர்களுக்கு தேவையான உதவியை செய்யக்கூடியவர். இதற்கும் பல உதாரணங்கள் உண்டு. அவற்றில் ஒன்று, அப்பமெல்லாம் சென்னையில் எம்ஜிஆர் வந்து அப்போ ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. சென்னையில் அந்த காலகட்டத்தில் நாடகம் நடத்துவதற்கோ ஏதாவது கலை நிகழ்ச்சி நடத்துவதற்கோ, இப்போவெல்லாம் எல்லா இடத்துலையும் அரங்கங்கள் இருக்கு, தடிக்கி விழுந்த அரங்கங்கள் தான். அப்பமெல்லாம் அவ்வளவு கிடையாது. டோட்டல் சென்னையிலேயே அப்போ எந்த அரங்கமெல்லாம் ரொம்ப மெயின் கேட்டிங்கன்னா, மயிலாப்பூரில் ரசிகர் ரஞ்சனி சபாவுக்கு சம்பந்தப்பட்ட சுந்தரேஸ்வரர் அரங்கம், எழும்பூர்ல நம்ம கவர்மெண்ட்டுக்கு தேவையான அந்த மியூசியத்தில் இருக்கக்கூடிய அந்த அரங்கம், அப்புறம் ஒற்றைவாடை தியேட்டர், வால்டாக் சாலையில் உள்ள ஒற்றைவாடை தியேட்டர், அப்புறம் மாநகராட்சி பில்டிங் ரிப்பன் பில்டிங் பக்கத்தில் விபி ஹால், ஒரு அண்ணாமலை மன்றம், இது மாதிரி 4-5 தான் டோட்டல் சென்னைக்கு நாடகம் நடத்துவதற்கோ விழா நடத்துவதற்கோ ஒரு அரங்கங்களே இவ்வளவுதான். அந்த நாளில் எம்ஜிஆர் ரிப்பன் பில்டிங் பக்கம், மாநகராட்சி பில்டிங் பக்கம், விபி ஹாலில் இப்படித்தான் ஒரு கலை நிகழ்ச்சியை பார்த்து விட்டு அந்த கலைஞர்களை எல்லாம் வாழ்த்தி பாராட்டி விட்டு அவர் ரிட்டர்னில் தன்னுடைய ராயப்பேட்டை வீட்டுக்கு போகணும். அப்படி போகும்போது எப்படி வரணும்? மாநகராட்சி பில்டிங்க்கு எதிர்த்தாப்புல அப்போ ஒரு ரயில்வே கேட் உண்டு. அந்த ரயில்வே கேட்டுக்கு பின்னாடி இப்பமெல்லாம் அதுக்கு மேலே ஒரு மேம்பாலம். எம்ஜிஆர் பூந்தமல்லி ஹை ரோட்ல இருந்து அப்படி வந்து அந்த ரயில்வே கேட்டு தாண்டி சிந்தாதிரிப்பேட்டை வழியா ராயப்பேட்டையில் தன்னுடைய வீட்டுக்கு வரணும். இதே எம்ஜிஆர் ரூட்டு. இப்போ எம்ஜிஆர் ரிப்பன் பில்டிங் தாண்டி போய்கிட்டு இருக்காரு. ரயில்வே கேட்டு லாக் ஆயிடுச்சு. ரயில்வே கேட்டு பூட்டப்பட்ட உடனே எம்ஜிஆர் உள்பட யாராக இருந்தாலும் அங்கே காத்துக்கிட்டு இருக்கணும் ரயில்வே கேட்டு திறக்கிற வரைக்கும். எம்ஜிஆர் அப்படி காருக்குள்ளே உட்காந்துக்கிட்டே, எப்பவுமே எம்ஜிஆர் காருக்குள்ளே உட்காந்து அப்படி சுத்து முத்து பார்த்துக்கிட்டே இருப்பார். எப்பவும் படபடபடன்னு இருப்பார், எப்பவும் உற்சாகமாக இருப்பார், எப்பவும் விழிப்புணர்ச்சியோடு இருப்பார். அப்படி காருக்குள்ளே உட்காந்து பார்த்தவர் திடீர்னு ஏதோ ஒன்று தூரத்தில் பார்க்குறாரு. பார்த்துட்டு தன்னுடைய மேனேஜர் சாமியை கூப்பிட்டு, அங்கே என்னமோ கூட்டமும் அழுகையாக இருக்க, என்னன்னு போய் பார்த்துருவோம். உடனே சாமி நேரம் போறாரு. அங்கே ஒரு குதிரை லாயம், ஒரு ஏழை குதிரை வண்டி வைத்து பிழைப்பவன் அவன் குடும்பத்தோட உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கான். காரணம், அவன் குதிரை வண்டியில பூட்டப்படக்கூடிய ஒரு குதிரை செத்து போச்சு. அவங்க இந்த குதிரையை இழந்த துக்கத்தில் அழுகிறாங்க. ஏன் அழுகிறாங்க? ஒன்று, பாசங்காட்டிய குதிரை போய்விட்டது. ரெண்டாவது, இந்த குதிரை வண்டி வச்சுதான் அந்த குடும்பத்துக்கே பிழைப்பு. இப்போ அவங்க பிரச்சனை, இந்த குதிரைக்கு பதில் குதிரை வாங்கணும். இந்த குதிரையை அடக்கம் பண்ண கூட கையில காசு இல்லை. இன்றைய சூழல், இந்த குடும்பமே உட்கார்ந்து வயிற்றுல வாயில் அடிச்சு அழுதுகிட்டு இருக்கு. சாமி நேர இதை பார்த்துட்டு வந்து காருக்குள்ள வந்து எம்ஜிஆர் கிட்ட நடந்ததை சொல்றாரு. அப்படியா? குதிரை செத்து போச்சா? குதிரை வண்டிக்காரனா? ஏழையா? செத்து போன குதிரையை கூட அடக்கம் பண்ண கையில் காசு இல்லையா? எம்ஜிஆர் யோசிக்கிறாரு. மேனேஜர் சாமியை பார்த்து, சாமி ஒரு குதிரை வாங்கணும்னா எவ்வளோ ஆகும் அப்படின்னு எம்ஜிஆர் தச்சையில் கேட்க, சாமி சொல்லியிருக்காரு 600 ரூபா ஆகும் சார் இருக்காரு.
நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. ஏதாவது ஒரு கடையில் போய் நீங்கள் விலைக்கு ஒரு சரக்கு வாங்க போனால் அவன் ஒரு ரேட்டு சொல்லுவான். உடனே நீங்கள் அடே அப்பா என்னப்பா விலைக்கு ஜாமான் கேட்டா நீ யானை விலை குதிரை விலை சொல்ற அப்படி சொல்லுவாங்க. ஆக ஒரு பழமொழிக்காக பயன்படுத்தக்கூடியது குதிரை விலை. ஒரு 50-60 வருடங்களுக்கு முன்னால் நடந்த இந்த சம்பவம், அப்போ குதிரை விலை 600 ரூபாங்கிறது ரொம்ப ஹை. சாமி இப்படி சொல்ல எம்ஜிஆர், ஒரு குதிரை இப்போ அந்த குடும்பத்துக்கு அவசியம் தேவை, அதுக்கு 600 ரூபா தேவை. 600 ரூபா மட்டும் பத்தாது. எம்ஜிஆர் கணக்கு பாருங்க, குதிரை வாங்க 600 ரூபா மட்டும் பத்தாது. இந்த குதிரையை வாங்கி வண்டியில் பூட்டி பிளப்பு நடத்த கொஞ்சம் நாள் எடுக்கும். அது வரைக்கும் செலவுக்கு வேணும். செத்துப்போன இந்த குதிரையை அடக்கம் பண்ணுறதுக்கு செலவுக்கு வேணும். இதையெல்லாம் டோட்டல் பண்ணி அந்த குதிரைக்காரருக்கு எவ்வளோ ரூபா தேவையோ அந்த உதவியை செஞ்சுட்டு வாங்கன்னு எம்ஜிஆர் சொல்கிறார். உடனே சாமி போகிறார், விவரத்தை சொல்கிறார். செத்துப்போன குதிரை அடக்கம் பண்ணுறதுக்கு எவ்வளவு, புது குதிரை வாங்கிறதுக்கு எவ்வளவு, அந்த புது குதிரை வாங்கி நீங்கள் வாழ்க்கையை அப்படி யதார்த்தமாக கொண்டு வர்றது வரைக்கும் தேவையான குடும்ப செலவுக்கு இவ்வளவு சொல்ல அந்த குதிரைக்காரனுக்கும் அந்த குடும்பத்துக்கும் ஒரு பிளசன்ட் ஷாக். யார் இது, இந்த உதவி யார் செஞ்சதுன்னு கேட்க சாமி சொல்கிறார், அதோ தூரத்தில் ரயில்வே கேட்டு பக்கம் காரு, ரயில்வே கேட்டு பூட்டி இருக்கு, உள்ள எம்ஜிஆர் உட்காந்துருக்காரு சொல்ல கூட்டமே விழுந்தடிச்சு ஓடியாந்துருக்கு. உள்ள வந்து பார்த்தா காரை திறந்துக்கிட்டு எம்ஜிஆர் வெளியில் வராரு. சாமின்னு சொல்லி எம்ஜிஆர் காலில் விடுறாங்க. எம்ஜிஆர் அவரை தட்டி கொடுத்து ஆறுதல் சொல்லி, குதிரை வாங்கிக்கோங்க, நல்லபடியாக பிழைங்க, சரி ஓகே ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் என்று எம்ஜிஆர் அவர்களை ஆசீர்வாதம் செய்ய ரயில்வே கேட்டும் திறக்கப்பட எம்ஜிஆர் காரில் ஏறி சிந்தாதிரிப்பேட்டை வழியாக தன்னுடைய ராயப்பேட்டை இல்லத்திற்கு வருகிறார். இது நடந்த சம்பவம். இப்போ இந்த குதிரைன்னு சொன்ன உடனே எம்ஜிஆர் செஞ்ச உதவி ஒரு பக்கம், எம்ஜிஆருக்கும் குதிரைக்குமான தொடர்பு என்ன? எம்ஜிஆர் ஒரு குதிரையை பார்த்த மாத்திரத்திலே சொல்வார், இந்த குதிரை என்ன இனம், என்ன கணம், இந்த குதிரையோடைய வரலாறு என்ன அப்படி சொல்லுவார். எம்ஜிஆர் தாவி ஒரு குதிரை முதுகில் ஏறி உட்கார்ந்த உடனேயே எந்த குதிரையும் எம்ஜிஆரையும் சொல்லும், இவன் விவரம் தெரிந்தவன் என் முதுகில் இருக்கிறான், இவனை நாம் வெல்ல முடியாது, இவன் நம்ம தாராளமாக சவாரி செய்வான் என்று எம்ஜிஆரை அதுவும் இவர் யார் என்று புரிந்து கொள்ளும். எம்ஜிஆருக்கும் குதிரைக்குமான தொடர்பு இது. இப்போ நீங்கள் அலிபாபா 40 திருடர்களும் தென்னிந்தியாவுடைய முதல் முழுநீள வண்ணப்படம், மாடர்ன் தேட்டர்ஸ் டி.ஆர். சுந்தரம் அவர் தான் தயாரிப்பாளர். எம்ஜிஆரை போலவே மாடர்ன் தேட்டர்ஸ் டி.ஆர். சுந்தரத்துக்கும் குதிரை சவாரியில் பழக்கம் உண்டு. அவருக்கு சொந்த குதிரையே இருந்தது. இன்னும் சுருக்கமாக சொல்லப்போனால் அலிபாபா 40 திருடர்களும் படத்தில் எம்ஜிஆர் ரெகுலராக வரக்கூடிய குதிரை, டி.ஆர். சுந்தரம் ஓனா பயன்படுத்தக்கூடிய குதிரை. இந்த குதிரை சம்பவங்கிறதுனால இந்த குதிரையை உங்களுக்கு டிப்ஸாக, இந்த குதிரை சம்பவத்தில் டிப்ஸாக கொடுக்குறேன். இப்போ நீங்கள் பல்லாண்டு வாழ்க படத்துக்கு வாங்க. எம்ஜிஆர் அதில் ஜெயிலர் ராஜனா வருவார். அதில் ஒரு 6 முரடர்களை எம்ஜிஆர் சிறையிலிருந்து தன்னுடைய கஸ்டடியில் கொண்டு போவார் ரிஸ்க் எடுத்துக்கிட்டு. இவங்களை திருத்தி பழையபடி மனிதனாக்குவதாக அரசாங்கத்துக்கிட்ட இவர் எம்ஜிஆர் சத்தியம் பண்ணியிருப்பார். இதில் மனோகர் ஒரு கேரக்டர். மனோகர் யாரு? தான் கட்டிய மனைவியை கொலை செய்து விட்டு ஜெயிலுக்கு வந்தவர். இப்போ மனோகரை பார்க்க மனோகருடைய அம்மா மனோகருடைய 2 சின்ன குழந்தைகளை கூட்டிக்கிட்டு ஜெயிலுக்கு வருவாங்க. மனோகரை பார்த்து அழுவாங்க அவங்க அம்மா, டேய் நீ வாட்டுக்கு உன் பொண்டாட்டியை கொண்டு வந்துட்ட, ஒரு 2 பிள்ளைகளை காப்பாற்றணும், நான் பிழைக்கணும், நான் அங்கங்கே கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு இந்த 2 பிள்ளைகளையும் காப்பாற்றிக்கிட்டு இருக்கேன்டா, நான் இறந்துட்டு அந்த பிள்ளைகளை யாரா பாப்பா என்று சொல்ல மனோகர் கதிகலங்க. இதை பார்த்த ஜெயிலர் ராஜன் எம்ஜிஆர், அந்த பல்லாண்டு வாழ்க படத்தில் வரக்கூடிய காட்சி, அந்த தாயை பார்த்து கவலைப்படாதீங்கம்மா, அந்த 2 குழந்தைகளை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாமல் இருங்க என்று சொல்லுவார். இதெல்லாம் எதை காட்டுகிறது என்றால், படத்தில் நடித்து கொண்டிருந்த எம்ஜிஆர் உதவியை கேட்காதவர்களுக்கு செய்தார் என்கின்ற காட்சிகள் வருகிறதே, இது வாழ்க்கையிலும் நடந்தது என்பதற்குத்தான் அந்த குதிரைக்காரன் சம்பவம். ஆக உதவி செய்கின்ற மனப்பான்மை என்கின்ற ஒன்று எம்ஜிஆருக்கு, எம்ஜிஆரையும் அறியாமலேயே அவர் இதயத்தில் குடியிருந்தது என்பதுதான் உண்மை. நன்றியுடன் உங்கள் தோழர் எல்.வி. யாதவன்.